கணபதியை கண் முன்னால் நிறுத்தலாம். எவ்வளவு பெரியதாக கணபதியை மனதிலே உருவகப்படுத்த முடியுமோ அவ்வளவு பெரியதாக கணபதியை மனதிலே உருவகப்படுத்தலாம். மகாகாய வானத்திற்கும் பூமிக்குமாக மிகப்பெரிய கணபதியை மனதிலே நினைக்கலாம். கணபதியின் உருவத்தை பிரகாசமாக மாற்றலாம். எவ்வளவு பிரகாசமாக மாற்ற முடியுமோ அவ்வளவு பிரகாசமா brighter, brighter, brighter. கோடி சூரிய பிரகாசம் அவரது பாதத்தில் தலைகளை வைத்து வணங்கலாம். தடைகளையும் தாமதங்களையும் நீக்கும்படி கணபதியை வணங்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. இந்த பாரத மண்ணிலே சதாசிவம் தொடங்கி தட்சிணாமூர்த்தி தொடங்கி இன்று வரையிலே இந்த ஆன்மீக ஒளியை அருளிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கலாம். சதாசிவ சமாரம்பா சங்கராச்சார்ய மத்யமா அஸ்மதாச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. சதாசிவம் ஆதிசங்கர பகவத்பாதாள் வியாசமுனி அகத்திய முனி சித்தர்கள் மகா பெரியவா இன்னும் யாரெல்லாம் உங்கள் மனதிற்கு தோன்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் வணங்கிக் கொள்ளும். இந்த ஆன்ம வித்தையானது அம்பாள் லலிதா பரமேஸ்வரியின் அருளால் நம் அனைவருக்கும் சித்தியாகட்டும். அம்பாளை மனதில் நினைத்துக்கோங்க. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாளிக்ய மௌலிஸ்புரத்து தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி ஆபீனவக்ஷோருகாம் பாணிभ्यामलिपूर्ण रत्न चषकं रक्तोत्पलं बिभ्रति सौम्यां रत्नघटस्थ रक्तचरणां ध्यायेत् பராமம்பிகாம். செந்நிறமான ஒளி பொருந்தியவள், மாணிக்க கிரீடம் தளித்தவளாக, முகத்திலே புன்முறுவலோடு 3 கண்களை உடைய தேவியை தியானம் செய்யலாம். கரங்களிலே பாசாங்குஷம் புஷ்பபானம் தாங்கி
ஒரு பாதத்தை ஒரு காலை மடக்கி மறு காலை தொங்குவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்னை லலிதாம்பிகை திருமியூச்சர் அன்னையை மனதில் நினைத்துக் கொள்ளுங்க. அவளது பாதங்களை வணங்கிக் கொள்ளுங்க. அன்னையின் அருள் அவளது நாமங்களை உச்சரிப்பதற்கு நம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும். லலிதாம்பிகாயை நம, லலிதாம்பிகாயை நம, லலிதாம்பிகா ஸ்ரீ மாத்ரே. அன்னையை வணங்கி மெதுவாக கண்களை திறந்து சத்தம் கேக்குது இல்லையா? என்னுடைய வாய்ஸ் கேக்குது இல்ல? சரிமா, ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்து 10 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 11வது ஸ்லோகத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்றைக்கு ஒரு 30 ஸ்லோகங்கள் முடிச்சிட்டு அதன் பிறகு நம்ம பிராக்டிஸ் செஷனுக்குள்ள போகலாம். சரிங்களா? மீதி 30 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிட்டு அதன் பிறகு முதல்ல இருந்து படிக்கலாம். இப்ப 11வது ஸ்லோகத்தை நான் ஸ்டார்ட். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித, அந்த வார்த்தை கரெக்டா பாருங்க. வினிர்பத் பத், ஓகே, பத்சித கச்சபி, கச்சபி நெடில். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. நான் 2 லைனும் சேர்ந்து சொல்லலாம். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி, பாதா ஃபர்ஸ்ட் பாதா அது. ஓகே, மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. இப்ப என் கூட சேர்ந்து மறுபடியும் சொல்லுங்க. நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. அநாகலித சாத்ருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா. காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர ஷோபித கந்தரா.
அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூத்ர சோபித கந்தரா, நிறைய தடவை அந்த இடத்துல தவறுகள் வரும். கந்தரா அப்படின்னு சொல்லுவது கேட்டிருப்போம் நம்ம, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கந்தரா. ஓகே, சேர்ந்து சொல்லலாமா? அநாகலித சாத்ருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. இன்னொரு தடவை. அநாகலித சாத்ருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. அடுத்தது போலாம். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்பிதா. இங்கேயும் தவறு வரும். கமனியன்னு சொல்லி நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். கமனிய. ஏன்னா நான் எதற்காக அதை சொல்றேன் அப்படின்னா, தமிழ்ல படிக்கும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த மிஸ்டேக் இருக்கும். சரியா? அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா சரியா போயிடும். அவ்வளவுதான். சோ கனகாங்கத, கனகாங்கத இல்ல, நல்ல கவனமா பாருங்க. கனகாங்கத, கனகாங்கத கேயூர, கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. சேர்ந்து சொல்லலாமா? கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. மறுபடியும். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. நெக்ஸ்ட் பண்ணமா. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பணஸ்தனி. நாப்யால பால ரோமாலி லதா பல குச்சத்வயி. ரிப்பீட் பண்ணலாம். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பணஸ்தனி நாப்யால வால ரோமாலி லதா பல குச்சத்வயி. நார்மலா வந்துட்டு நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்ப இதே வந்து காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி நாப்யால வால ரோமாலி லதா பல குச்சத்வயி. சோ இப்படித்தான் சொல்லுவோம். ஆனா இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க ஒரு சின்ன விஷயத்த கவனிச்சுட்டே வாங்க. நான் அதை ஏன்னு சொல்லி பின்னால சொல்றேன். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி, அந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் ஃபார்ம் வந்து கரெக்டா சொல்றேன். தெரியுதுங்களா? பிரதி பணஸ்தனி, அந்த நீய வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன்.
ஓகே, அந்த லாங் ஃபார்ம், அதாவது நெடில நெடில் மாதிரி உச்சரிங்க. ஏன்னா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கும். நாபியால வால ரோமாலி, அது வந்து ஷார்ட் ஃபார்ம். லதா பல குச்சத்வயி, அத நெடில இழுத்து முடிங்க எப்பவுமே. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பீஜாட்சரம். இன்னும் ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போலாம். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி கணஸ்தனி, नाभ्याल वाल रोमाली लता फल कुचद्वयी. नेक्स्ट वन, लक्ष्य रोम लता धारका, समुन्नेय मध्यमा, स्तन भार दलन मध्य, पट्ट बंध वलित्रया, சொல்லுவோம். லக்ஷ்ய ரோமலதா தாரகா சமுன்னேய மத்தியமா. இந்த இடத்துல ஒரு தவறு ஈவன் சில யூடியூப் வீடியோக்கள்ல கூட இருக்கு. லக்ஷ்ய ரோமலதா தார தாச முன்னேய மத்தியமான்னு சில பேர் பாடியிருப்பாங்க யூடியூப்ல. அதை வந்து பிரேக் பண்ணிக்கோங்க. அப்படி அல்ல, லக்ஷ்ய ரோமலதா தாரகா சமுன்னேய மத்தியமா. சரியமா? கரெக்ஷன் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. ஸ்தன பாரதலன் மத்திய பட்ட பந்த பலித்ரயா. இன்னொரு முறை, லக்ஷ்ய ரோமலதா தாரகா சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய பட்ட பந்த பலித்ரயா. Next one, அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடி தடி. रत्न किंकिणिकारम्य रशनादाम भूषिता. अरुणारुण कौसुंभ वस्त्र भास्वत कटी तटी रत्न किंकिणिकारम्य रशनादाम भूषिता. अरुणारुण कौसुंभ वस्त्र भास्वत कटी तटी रत्न किंकिणिकारम्य रशनादाम भूषिता. नेक्स्ट वन, कामेश ज्ञात सौभाग्य. தமிழ்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இஜ் இருக்கும். சோ அந்த இஜ் சொல்லும் பொழுது இந்த ப்ரொனன்சியேஷனுக்காக அது கொடுத்திருக்காங்க. காமேஷக்ஞாத, காமேஷக்ஞாத. கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. காமேஷக்ஞாத சௌபாக்ய மார்தவோருத்வயான்விதா மாணிக்ய முகுடாகார
जानुद्वय विराजिता சேர்ந்து சொல்லுவோம். कामेशज्ञात सौभाग्य मार्दवोरुद्वयान्विता माणिक्य मुकुटाकार जानुद्वय विराजिता. அந்த द्वय வந்து வார்த்தை சொல்லி பார்த்துக்கோங்க. द्वय इद वा द्वय द्वय சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னொரு தடவை சொல்லலாம். कामेशज्ञात सौभाग्य मार्दवोरुद्वयान्विता माणिक्य मुकुटाकार जानुद्वय विराजिता. அடுத்தது इन्द्रगोप परिक्षिप्त परिक्षिप्त इक्ष इन्द्रगोप परिक्षिप्त स्मर तूणाभ जंघिका. गूढ़ गुल्फा कूर्म पृष्ठ जयिष्णु प्रपदान्विता. செகண்ட் லைனை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். गूढ़ गुल्फा कूर्म पृष्ठ पृष्ठ जयिष्णु प्रपदान्विता. சேர்ந்து சொல்லுவோம். इन्द्रगोप परिक्षिप्त स्मरतूणाभ जंघिका गूढ़गुल्फा कूर्म पृष्ठ जयिष्णु प्रपदान्विता. இன்னொரு முறை. इन्द्रगोप परिक्षिप्त स्मरतूणाभ जंघिका गूढ़गुल्फा कूर्म पृष्ठ जयिष्णु प्रपदान्विता. அடுத்ததாக நக டி தீர்த்தி மூணு தான் அந்த இடத்துல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மூணாவது தான், அடுத்தது நாலாவது தான், அப்புறம் ஃபர்ஸ்ட் தான். சோ நக நக நேத்து சொன்ன இல்லைங்களா, முக்க சொன்ன மாதிரி நக நக டி தீதி சொல்லி பார்த்துக்கோ. நக டி தீதி சரியா? नख दीधीति संचन्न नमज्जन तमो गुणा. हदद्वय प्रभाजाल पराकृत सरोरुहा சேர்ந்து சொல்லுமா. நகதீதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராக்ருத சரோருஹா. மற்றும் ஒரு முறை. நகதீதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராக்ருத சரோருஹா. அடுத்த வருஷம்.
சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதி ஹி அந்த சேவதி அது வந்து நெடில் கிடையாது. சேவதிஹி ஷார்ட் ஃபார்ம். சஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராளி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி. அடுத்த வருஷம் சர்வாருணா நவத்யாங்கி. இந்த இடத்துலமா ஒரு எஸ் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும். அதாவது அது வந்து அனவத்யாங்கி. அதனுடைய கரெக்டான இது வந்து அனவத்யாங்கி. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சொல்ல மாட்டோம். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வாருணாவன அதோட சேர்த்து அப்படியே கொண்டு வந்துடும். அப்ப அந்த நாவை வந்து அங்க கொண்டு போய் சேர்த்துக்குவோம். சர்வாருணா நவத்யாங்கி. புரியுதா? அந்த எஸ் வந்து எஸ் மாதிரி இருக்கிறது சைலண்ட். அனவத்யாங்கி ஆப்போசிட் மீனிங். அது நவத்யாங்கி நவத்யாங்கி. ஓகே. சர்வாருணா நவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வராகஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா. சர்வாருணா ஸ்டார்ட் பண்ணலாம். சர்வாருணா நவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வராகஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா. மற்றும் ஒரு முறை சர்வாருணா நவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வராகஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா. இது எல்லாமே வந்து அம்பாளுடைய வர்ணனைகளாக சொல்லப்படுகின்றது. அம்பாளோட உடல் அமைப்பு, அவளுடைய பாதங்களினுடைய அமைப்பு, அவளுடைய அணிகளினுடைய அமைப்பு எல்லாமே இந்த இடத்துல வர்ணிக்கப்படுகின்றன. சரியா? சோ அம்பாள வந்து ஏன் வர்ணிக்கணும்னா இதற்குள்ளாக அதாவது இதுல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இதில் இருக்கக்கூடிய அதிர்வுகள். அந்த அதிர்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பீஜாட்சரங்கள் இருக்கிறதுனால நமது குண்டலினி ஆற்றலை மேலே எழுப்பும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஒவ்வொரு அணிகலனுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. ஓகே, அவளுடைய கொலுசு சத்தத்துல இருந்து மணி மஞ்சீரம் அதனுடைய சப்தங்கள் சப்தம் வருது. அப்போ அந்த உண்மையா சொல்றேன், பாலாம்பிகை பூஜை பண்ணும் பொழுது பிரத்யட்சமா கொலுசோட சத்தத்தை கேட்கும்.
நிச்சயமா எல்லாம் ஆத்மாத்மா நீங்க பூஜை பண்ணும் பொழுது அந்த கொலுசு சப்தம் நமக்கு கேட்கும். அந்த கொலுசு சத்தம், அந்த நாதம் இருக்கு பாருங்க, அது நமது குண்டலினி ஆற்றலை ஏற்படுத்தும். இதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குண்டலினி சக்தியினுடைய ஒவ்வொரு லட்சிய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா லட்சிய ரோமம், அவளுடைய ரோமாவளியை பத்தி இங்க வர்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ரோமம் பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிடுகிறது இந்த இடத்துல அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி ஆற்றல் மேலே எழும்புறது. இப்படியாக இதற்குரிய உள்ளர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதிகம். அதாவது அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடிதடி ரத்ன கிண்கிணி காரம்ய ரசனாதாம பூஷிதா. அவனுடைய இடுப்புல இருக்கக்கூடிய அணிகலன்களும் சப்தம் விடுது. மணிப்புரக சக்கரம். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வரும்போது சக்கரங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து பின்னால நம்ம ஒவ்வொரு சக்கரத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம். அப்போது நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அப்போ இது வெளிப்புறமாக பார்க்கறதுக்கு ஒரு வர்ணனையாக தோன்றினாலும் இதற்குள்ளாக ஆழ்ந்த உள்ளர்த்தம் இருக்கு. அதனால மனசார அதை அழகா படிங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததா ஸ்ரீநகர வர்ணனை. இப்ப நாளையில இருந்து நம்ம கொஞ்சம் வேறு விதமான தியானத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவேன். இந்த ஸ்ரீநகர வர்ணனை இன்னைக்கு படிச்சிடுறோம். நாளைக்கு இதை தியானமா நம்ம பார்ப்போம். அம்பாளோட இருப்பிடம் தான் ஸ்ரீநகரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஸ்ரீநகரங்களுடைய வர்ணனைகள், அதாவது இந்த ஸ்ரீநகரத்துக்கு வெளியில பிரகாரங்கள் இருக்கும். சோ 25 பிரகாரங்கள் இருக்கும் ஸ்ரீநகரத்துல வர்ணிக்கிறாங்க. சோ 25 பிரகாரங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு, எஃகு, செம்பு, வெள்ளி, பித்தளை, வெள்ளியம் இப்படி வருது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கோட்டையா சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த கோட்டைகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு தேவதாவாக இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தேவதா இருப்பாங்க. சோ தாரா இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. கடைசியா உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் மணி தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய ஸ்ரீநகரம். இந்த ஸ்ரீநகரத்துல இருக்கிறது தான் அந்த மணிமண்டபத்துலதான் தேவி ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கும் உள்ளர்த்தம் இருக்கு. சரிங்களா? இதற்கும் உள்ள சும்மா விளையாட்டுத்தனமாலாம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு கற்பனை கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வர்ண நகரமும் நமக்குள்ளேயே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அந்த மணி தீபத்தை நாம் அடையிறோம். சோ பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது இரும்பு கோட்டையா இருக்கும். அதுக்கப்புறம் எஃகு கோட்டையா இருக்கும். அப்புறம் வெள்ளி. ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவிற்கு பதப்பட்டு அம்பாளை அடைகிறான் அப்படிங்கிறதையே இந்த ஸ்ரீநகர வர்ணனைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர் 200 பாடல்கள் ஆரிய த்விசதி 200 பாடல்கள் எழுதியிருக்காரு ஆரிய த்விசதி. இதுல பாத்தீங்கன்னா இந்த நகரத்தினுடைய வர்ணனைகளும் ஒவ்வொரு இடத்துலயும் எந்த தேவியினுடைய இருப்பிடம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சோ அது சந்தர்ப்பம் இருந்தால் பின்னால நம்ம படிக்கலாம். நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் முடிச்ச பிறகு சௌந்தரிய லஹரி போலாம். சௌந்தரிய லஹரி 100 பாட்டு. 100 பாட்டுக்கு அப்புறம் 200 பாட்டு ஆரிய த்விசதி. அப்புறம் 500 பாட்டு இருக்கு மூக்க பஞ்சசதி. சோ அம்பாளோட அனுகிரகம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்னா அவளோட பாதையில நடக்கிறதுக்கு அம்பாளோட அனுகிரகம் நமக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஸ்ரீநகர வர்ணனையை பார்க்கலாம். ஓகே, 22வது ஸ்லோகம். சுமேரு மத்ய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்ஹாசனஸ்திதா சுமேரு மத்ய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்ஹாசனஸ்திதா. இந்த வர்ணனையை தெரிஞ்சுக்கோங்க. சுமேரு அதாவது அந்த மேருவினுடைய மத்தியத்துல இருக்கக்கூடியது ஸ்ரீமன் நகரம். அவளோட நகரத்தினுடைய பெயர் ஸ்ரீநகரம். ஸ்ரீமன் நகர நாயிகா, so she is the queen. அந்த இடத்துல சிந்தாமணி கிரகாந்தஸ்தா, சோ அவளுடைய கிரகத்திற்கு பேரு சிந்தாமணி கிரகம். சிந்தாமணி கிரகம், சிந்தாமணி கிரகம் அப்படிங்கும்போது உடலையோடையும் ஒரு கம்பேரிசன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன்.
அதாவது பாவனோபனிஷத் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, மனித உடல் தான் மகாமேரு, மனிதனுடைய உடலே மகாமேருவா இருக்கு அப்படிங்கிறது பாவனோபனிஷத்துல அழகாக விளக்கப்படுகிறது. இப்போ சிந்தாமணி அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல ஒரு சிறு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சிந்தாமணி எங்க இருக்குன்னா, சிந்தையின் மணி போன்றது நமது உச்சியில இருக்கு, பிரம்மரந்திரத்திற்குள்ள இருக்கிறது. ஓகே, நம்ம சயின்டிபிக் லாங்குவேஜ்ல அதை சொல்லணும்னா பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். பினியல் சுரப்பி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பினியல் சுரப்பி ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த இடத்துல இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பினியல் சுரப்பியை பற்றிய ஒரு அறிவு விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா வெகு காலத்திற்கு முன்பு வரையில நம்ம நாட்டுல இல்லை. நம்ம நாட்டுல இல்ல, அறிவியலில் இல்லை, நம்ம நாட்டுல ரொம்ப உண்டு. தவறாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு, நமது நாட்டுல உண்டு, ஆனா அறிவியலில் விஞ்ஞானத்தில் அது இல்லை. பினியல் பாடிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஆம்பிபியன்ஸ், அந்த மாதிரி தவளை இனம் இதுலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஞ்ஞானம் தான் இங்க இருந்தது, மனிதர்களுக்கு இல்ல அப்படின்னு. ஆனா நம்ம விஞ்ஞானத்துல, நம்மளுடைய ஆன்மீகத்துல எப்பவுமே இந்த பினியல் சுரப்பியை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்பொழுது இதுல என்ன ஒரு விந்தை என்றால், உயிருள்ள உடலில் மட்டுமே பினியல் சுரப்பி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருவன் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் பினியல் சுரப்பியை கண்டுபிடிக்க முடியும். செத்து போய் அட்டாப்சி பண்ணும்போது பினியல் சுரப்பியை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது விஞ்ஞானத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இறந்த பிறகு இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, அது உண்மையாவே ஒரு மாசா, ஒரு மேட்டரா அப்படின்னு சொன்னா தெரியல. அப்போ அந்த இடத்துல ஒரு காந்த களமாக கூட அது இருக்கலாம். அப்போ நம்ம பிரெயின் சிடி பண்ணும்போதுதான் நமக்கு தெரியுது. அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா, அவள் தான் சிந்தாமணி கிரகத்தை, அதாவது மூலாதாரத்துல இருந்து குண்டலினி ஆற்றல் மேல போய் உச்சியில சென்று அந்த சிந்தாமணியை தூண்டுகிறது. இப்ப இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சிந்தாமணி என்கின்ற பினியல் சுரப்பியை தூண்டுவதற்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை ரெண்டே ரெண்டு. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ஒன்று சூரிய வெளிச்சம், இரண்டாவது முழுமையான இருள். இயற்கையின் விந்தை, நமது சனாதனத்தின் தர்மத்தினுடைய விந்தையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதை தூண்டுவதுதான் நமது பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை முறை. காலையில சூரிய ஒளி, சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரியனை கண்களிலே பார்க்கணும், சூரிய ஒளி நமது உடலின் மேல் படணும். நம்பர் 2, தூங்கும் போது முழுசா சூரியன் சாய்ந்துருச்சுன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு நிம்மதியா தூங்கணும். இன்றைய சொசைட்டில இது ரெண்டும் லேக்கிங். லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 8 o'clock. இத சொன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. 8 மணிக்கு மேலதான் எங்களோட நைட் லைஃபே ஸ்டார்ட் ஆகுறது. டின்னர் at 10 o'clock, then watching movie till 12 o'clock, going to sleep at 1 o'clock, getting up in the morning at 10 o'clock. 10 மணிக்கு எழுந்து எப்படி நீ சூரியனை பார்க்க? This is the lifestyle of youngsters today. இன்றைக்கு இளைஞருடைய வாழ்க்கை முறை. அது மட்டும் இல்லாம போறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒர்க் அட் ஹோம் அண்ட் என்ன பண்றாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, நைட்ல தான் வேலை செய்யறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முழுமையான இருளுல தூக்கம் இல்லை. சூரிய வெளிச்சத்தை பார்ப்பதற்கு பிராணி இல்லை. ரெண்டும் மிஸ் ஆகுது. என்ன நடக்குதுன்னா, இந்த பினியல் சுரப்பியினுடைய சுரப்பிகளினுடைய இது தடைப்படுகின்றது. செரட்டோனின் பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களும் அதனால. டென்ஷன், எங்கிட்ட கேட்க டென்ஷன், ரொம்ப டென்ஷன். என்ன வரும்? இயற்கைக்கு முரணாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்ப என்ன கிடைக்கும்? இப்ப பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, இப்பெல்லாம் ரொம்ப காமன். நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இல்ல நீங்களே யூஸ் பண்றீங்களான்னு தெரியாது, ஒரு கருப்பு பட்டை ஒண்ணு கட்டிட்டு தூங்குன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். பார்த்திருக்கீங்களா? நிறைய பேரு பிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது பார்ப்பேன், நான் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, பார்த்தா கழுத்துல ஒரு கருப்பு பட்டையை போட்டுட்டு தூங்குவாங்க. ஏன்? டோட்டல் டார்க்னஸ் இருந்தாதான் உனக்கு சுரக்கும், இல்லைன்னா மாத்திரை முடியும். சோ அந்த ஒரு சுரப்பி பாதிக்கப்படும் பொழுது வரிசையா எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? தைராய்டு எல்லாரும் இன்வேரியபிளா டேக்கிங் டேப்லெட்ஸ். எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் த பாப்புலேஷன் டேக்கிங். வேரியஸ் அதர் ரீசன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அப்போ 95% மக்கள் தைராய்டு, அடுத்தது டயபெட்டிஸ், சுகர். 95%. இதுக்கு காரணம் ஒரு சைடு ஒரு லைஃப் ஸ்டைல், இன்னொன்னு இந்த பினியல் சுரப்பி. அப்போ இந்த பினியல் சுரப்பி செயல்படுறதுக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடியது ரெண்டு. மூணாவதா ஒரு விஷயம்,
இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு முறைகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போச்சு, அதுவும் பாய்சன். இது எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம கையில ஒரு விஷயம் இருக்கு, எப்படின்னா சாண்டிங். புரியுதுங்களா? இந்த பினியல் சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு மகத்தான ஒரு விஷயம் நம்ம கையில இருக்குன்னா நம்மளுடைய பாராயணம், நமது ஆன்மீக வழிபாடு, நமது வழிபாட்டு முறை. இதை விட்டா வேற வழி இல்லை. ஏன்னா மீதி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நமக்கு. அதை ஒன்றும் ரிப்பேரே பண்ண முடியாது. ஏன்னா நைட்டு தான் எனக்கு வேலை இருக்கு மேம், நான் நைட் செஞ்சா தான் என்னால சம்பாதிக்க முடியும். சரி பண்ணுங்க. அப்போ அதை எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ண முடியும்னா, கண்ணை கட்டிட்டு தூங்குறதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு சாத்தியம்னு தெரியாது. மாத்திரைகளோட டோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ இறைவன் கொடுத்த ஒரு அழகான ஒரு, நமது முன்னோர்கள் நமக்கு செய்து விட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குன்னா அது இந்த நாம பாராயணம். பாராயணம் பண்ணிட்டே இருங்க, சாண்ட் பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க. ஏன்னா தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட கண்ணை மூடிட்டு எவ்வளவு நேரம் உட்காருவீங்கலாம் எனக்கு தெரியாது. நிச்சயமா ஒரு நிமிஷத்துக்கு மேல உட்கார்றது பெரிய கஷ்டம் இந்த காலத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். ஏன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே சிந்தனை ஒருநிலைப்படுத்துங்கன்னா அப்பத்தான் இந்த வேலையை விட்டுட்டு வந்தோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ இது ரொம்பவும் அழகான ஒரு விஷயம். நீங்க இதை பாராயணம் பண்ண 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 இது பினியல் கிராண்ட் அதிகமாகும். நோட் பண்ணிக்கோங்க. சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா சுமேரு மத்திய ஸ்ருங்கதா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரஹ்மாசன் அஸ்திகா. சோ இந்த இடத்துல இதை நோட் பண்ணி வச்சுட்டு, இந்த சப்போஸ் anybody is suffering from distress related, ஓகே, உங்களுக்கு தெரியும் உங்களோட சைக்காட்ரிக் ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தால் இந்த நாமத்தை சொல்லி அம்பாளை தியானம் செய்யுங்கள். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் சஜஸ்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த நாமத்தை மட்டும் சொல்லி அம்பாளை வணங்க சொல்லுங்க. அடுத்தது பஞ்ச பிரஹ்மாசனஸ்திதா. பிரம்மா, அந்த இடத்துல நான் எப்பவுமே மாத்திக்க சொல்றேன், பிரம்மா சொல்ல வேண்டாம், பிரம்மானஸ்திதா. பஞ்ச பிரம்மங்கள் அவளுடைய கால்களின், அவளுடைய சிம்மாசனத்தின் கால்களாக இருக்கின்றன. பஞ்ச பிரம்மங்களாக இங்கு கூறப்படுவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், சதாசிவன், ருத்ரர்கள். இவங்க எல்லாம் தேவியினுடைய கால்களாக இருக்கிறாங்க சிம்மாசனத்தில். இதுவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சிவம் என்பது வெளிப்படுத்தாத ஒரு ஆற்றல். சிவம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சக்தி வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கூறப்படுகிறது. அப்போ பஞ்ச பூதங்களுக்கும் இயக்கும் சக்தியாக இருப்பவள் அம்பாள் தான். அப்போ பஞ்ச பிரேதங்கள் அப்படின்னு நம்ம இவங்களெல்லாம் பிரேதம் அப்படின்னு சொல்லல, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்கும் ஆற்றலே அம்பாள் தான். அதனாலதான் அவளுடைய சிம்மாசனத்தினுடைய கால்களாக பஞ்ச பிரம்மங்களே இங்கு கூறுது. புரியுதுங்களா? அப்போ பஞ்சபூதங்கள் இயக்கம் பெற வேண்டும் என்றால் அதற்குள்ளாக சக்தி, அது உயிராக இருப்பவள் சக்தி. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உயிர் என்றால் மனுஷங்க விலங்கினங்களுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்கிறது, அதன் தன்மையாகும். சரிங்களா? அப்போ எல்லாவற்றினுடைய சக்தி இயக்கும் ஆற்றலாக இருப்பவள் பராசக்தி. ரொம்ப பராசக்தி அம்பாள் லலிதா. சரியா? அப்போ பஞ்ச பிரம்மா, பஞ்ச பிரேதாசனாசினா பின்னாலையும் வரும், பஞ்ச பிரம்மா சனஸ்திதா. சோ பஞ்ச பிரம்மங்கள் அவளுடைய சிம்மாசனத்தின் கால்களாக இருக்கின்றன. இந்த பஞ்ச பிரம்மங்களுடைய இயக்கும் ஆற்றலே லலிதாம்பிகை என்பதை இந்த இடத்துல நம்ம அர்த்தம் கொள்கின்றோம். சரி, இப்ப அடுத்தது போலாம். 23 மகா பத்மாடவி சம்ஸ்தா. கதம்ப வனவாசினி. கதம்ப மலர்களால் சூழப்பட்ட ஒரு அந்த மணி துவீபத்துலதான் அம்பாள் இருக்கா. சோ கதம்ப மலர்கள் என்பது ஒரு நல்ல நறுமணம் உடைய ஒரு மஞ்சள் நிற பூக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுதா சாகர மத்தியஸ்தா. காமாட்சி காமதாயினி.
சுதா சாரி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. சோ கடலால் சூழப்பட்ட அந்த மணி தீபத்தின் நடுவில அம்பாளோட மாளிகையில அவள் கதம்ப வனங்களின் மத்தியில வீற்றிருக்கா. சோ இப்ப பார்த்தீங்கன்னா அம்பாளோட வெவ்வேறு நாமங்களாக நம்ம இங்க சொல்றதே பாத்தீங்கன்னா கதம்ப வனவாசினி ஷாமலா தேவி. அப்போ அம்பாளோட சக்தி மந்திர சக்தி ஷாமலா தேவி. அம்பாளுடைய பிசிக்கல் அதாவது வந்து போரிடக்கூடிய சேனாதிபதியாக நம்ம கூறுறது வாராகியோட சக்தி வாராகி. புரியுதுங்களா? காமாட்சி இஸ் ஆல்சோ கதம்பவன வாசினி ஷாமலா தேவியினுடைய சொரூபம். சோ குழப்பிக்க கூடாது. இந்த இடத்துல என்ன வெவ்வேறு பெயர்கள்ல சொல்றோமே எல்லாரும் யாருன்னா லலிதாம்பிகை தான். லலிதாம்பிகை யாருன்னா ஆதிபராசக்தி. வெவ்வேறு பெயர். இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் யாரு? நீங்க குரு அப்படின்னு சொல்றீங்க. 12:30 மணிக்கு கிளாஸ முடிக்கிறேன். போய் குக்கர்ல சாப்பாடு வைக்கணும். எனக்கு என் பையன் பசியோட இருப்பான், சாப்பாடு வைக்கணும். அப்ப நான் யாரு? அவனுக்கு அம்மா. புரியுதுங்களா? யாரு? அப்பா இது அம்மா வேற குரு வேறியா? இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே ஆளுதான். வீடை கூட்டி துடைக்கணும். அப்ப யாரு? நான் வேலைக்காரி. ஒரே என் அம்மா அப்பாக்கு நான் யாரு? மகள். என் கணவருக்கு அவருடைய பணிவிடைகளை செய்யும் போது நான் யாரு? அவருடைய மனைவி. வெவ்வேறு roles I'm taking, so different energies. When I sit for the puja, நான் அம்பாளோட சேவகி, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றேன். இப்படியாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறோமோ இல்லையோ, அது போல தேவியினுடைய அவதாரங்கள், தேவியினுடைய சக்திகள் தான் வெவ்வேறு பெயர்களால வழங்கப்படுகின்றதை ஒழிய, நீங்க வந்துட்டு ஷாமலா தேவி நான் கும்பிட்டேன், நான் வாராகிக்கு கோவம் வந்துருமோ? எப்படிமா வரும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா. நானு விளக்கேற்றிட்டு லட்சுமி மட்டும் சொன்னேன்னா சரஸ்வதி தேவி கோவம் வந்துருமோ? சரஸ்வதி தேவிக்கு எல்லாம் கோபம் வராது. சரஸ்வதியினுடைய அதர்கள் உனக்கு கிடைக்காது, அவ்வளவுதான். சரஸ்வதி மட்டும் சொல்லிட்டு லட்சுமி விட்டா லட்சுமிக்கு கோபம் வராது. லட்சுமி தேவியினுடைய தன்மை உனக்குள்ளாக வராது, அவ்வளவுதான். சோ எல்லா தேவிகளும் ஒரே தேவியினுடைய ரூபம் தான். அவதான் நம்ம லலிதாம்பிகை பராபட்டாரிகா அப்படின்னு சொல்லுவோம். ஆதி பராசக்தி அவதான் அம்பாள். ஒரே பெண் வடிவமான ஆற்றல். அந்த பெண் ஆற்றல் எல்லாத்திலையும் இருக்கு, வெவ்வேறு பெயர்களால அழைக்கப்படுகின்றன. சரியாமா? இப்போ அடுத்தது 24. தேவர்ஷி கணசங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா ஹண்டாசுரவதோத்யுக்த சக்திசேனா சமன்விதா. சேர்ந்து சொல்லலாம். தேவர்ஷி கண சங்காத, கா பெரிய கா, ஸ்தூயமானாத்ம வைபவா. இந்த அழகா சொல்லுங்களேன், சொல்லி பாருங்க. வைபவா, வைபவா, சொல்லி பாருங்க. வைபவா, வைபவா. வித்தியாசம் இருக்கா? இருக்கா?
அந்த கரெக்டா சொன்னீங்கன்னா எங்க வருது? வைபவா, அடி வயிற்றுல இருந்து வரும் துவனி. புரியுதுங்களா? அப்போ இந்த கிரந்தி எல்லாம் உடைச்சிட்டு மேல வரும் குண்டலினி சக்தி. ரைட்? அப்போ கரெக்டா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. भण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता देवर्षि गणसंघात स्तूयमानात्मवैभवा भण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता. ஓகே, இப்ப அவளோட சக்தி சேனையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சம்பத்கரி சமாரூட சிந்துர பிரஜ சேவிதா அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோடி கோடி பீராவிருதா சேர்ந்து சொல்லுவோம். சம்பத், சம்பத்துல பாத்துக்கோங்க. சம்பத்கரி சமாரூட சிந்துர व्रज सेविता अश्वारूढ़ा दिष्टिताश्व कोटि कोटि भीरावृता. அஸ்வாரூடா தேவி. ஓகே, அஸ்வாரூடா தேவி எதற்கு தலைவினா? குதிரை. அஸ்வம்னா குதிரை. சோ அஸ்வம், குதிரை படைக்கு தலைவி வந்து அஸ்வாரூடா தேவி. அதே மாதிரி சம்பத்கரி தேவி. சம்பத்கரி தேவி வந்து யானை படையினுடைய தலைவி. அதாவது பண்டாசுர வதத்தை பற்றி இந்த இடத்துல சொல்றோம். பண்டாசுரன் என்கிற அசுரன். சோ பண்டாசுரன் வெளியில எல்லாம் தேட வேண்டாம், நமக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளும் குணங்களும் பண்டாசுரன். இப்ப தேவியோட சக்தி சேனை இப்ப போருக்கு புறப்படக்கூடிய ஒரு சீனை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சோ பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜ சேவிதா. ஓகே, சோ சம்பத்கரி சமாரூட, சம்பத்கரிங்கிறவ யானை படையை நடத்தி கொண்டு செய்கிறார். அடுத்தது அஸ்வாரூடா தேவி பின்னால போறாங்க. ஓகே, அடுத்தது வாங்க. சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதா. சக்கர ராஜ சக்கரம், ஸ்ரீ சக்கரம், அது அம்பாளோடது, தேவியோட, லலிதாம்பிகையினுடைய சக்கரராஜ சக்கரம். கேய சக்கரம் வந்து ஷியாமலா தேவி, மந்திரிணி ஷியாமலா தேவி, ராஜமாதங்கி. ஓகே, மந்திரிணி தேவியோட. சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதா. இன்னொரு தடவை. சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதா. அடுத்த சக்கரம் வருது. கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா
தண்ட நா தா ரெண்டாவது தா நாதா சொல்லக்கூடாது. ரெண்டு வித்தியாசமான மீனிங். நாதம் வேற, நாதம் வேற. நாதம்னா தலைவி, நாதா தலைவி, நாதம்னா சவுண்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஓகே இருக்கு. அதனால ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா ஜ்வாலா மாலினிகா க்ஷிப்த பன்ஹி. எப்படி சொல்லணும் கரெக்டான ப்ரொனன்சியேஷன்? பன்ஹி மாத்திக்கோங்க. இக்னீன் இருந்தா இன்ஹி மாத்திக்கோங்க. பன்ஹி பிராகார மத்யகா. சொல்லலாமா? கிரி சாரி ஓகே. கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா ஜ்வாலா மாலினி கக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்யகா. கிரி சக்கரம் வந்து வாராகி தேவி. இது வாராகி தேவியினுடைய சக்கரம் தான் கிரி சக்கரம். விருப்பம் இருப்பவங்க ஸ்ரீவித்யை தொடர்ந்து பண்ணுங்க. சரியா? சோ தொடர்ந்து ஸ்ரீவிதை எடுக்கும் பொழுது இந்த எல்லா சக்கரங்களும் அதனுடைய ஆற்றல் எல்லா பற்றியும் நம்ம படிப்போம். அடுத்தது போலாம். பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதா நித்யா பராக்கிரமாடோப நிரீக்ஷண சமுத்சுகா भण्ड सैन्य वधोद्युक्त शक्ति विक्रमहर्षिता नित्या पराक्रमाटोप निरीक्षण समुत्सुका भण्ड सैन्य वधोद्युक्त शक्ति विक्रमहर्षिता नित्या पराक्रमाटोप निरीक्षण समुत्सुका. 29. भण्डपुत्र वधोद्युक्त बाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचिता विषङ्गवध तोषिता भण्डपुत्र वधोद्युक्त भाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचिता विषङ्गवध तोषिता भण्डपुत्र वधोद्युक्त भाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचिता विषङ्गवध तोषिता विशुक्र प्राणहरण वाराही वीर्यनन्दिता कामेश्वर मुखालोक
कल्पित श्री गणेश्वरा विशुक्र प्राणहरण वाराही वीर्यनन्दिता कामेश्वर मुखालोक कल्पित श्री गणेश्वरा विशुक्र प्राणहरण वाराही वीर्यनन्दिता कामेश्वर मुखालोक कल्पित श्री गणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्न यंत्र प्रहर्षिता भंडा सुरेंद्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी நிறைய பேர் போர் அடிச்சிருச்சா? எல்லாம் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டீங்க. தொண்டை வலிக்குதா? சொல்லி சொல்லி கமான் 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகும், நிறைய நேரம் சொல்ல முடியும். ஓகே கமான். மகா கணேஷ நிர்பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதா भंडा सुरेंद्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी महागणेश निर्भिन्न विघ्न यंत्र प्रहर्षिता भंडा सुरेंद्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी करांगुली नखोत्पन्न नारायण दशाकृतिः महापाशु पथास्त्राग्नि निर्दग्धासुर सैनिका रिपीट பண்றேமா, சேர்ந்து சொல்லலாம். करांगुली नखोत्पन्न नारायण दशाकृतिः महापाशु पथास्त्राग्नि निर्दग्धासुर सैनिका करांगुली नखोत्पन्न नारायण दशाकृतिः महापाशुपथास्त्राग्नि निर्दग्धासुर सैनिका. அவளுடைய நகத்தில் இருந்து, நெகத்தினுடைய கண்கள்ல இருந்து 10 நெகத்திலிருந்து நாராயணனுடைய 10 அவதாரங்கள் தோன்றின. அம்பாளுடைய நகத்திலிருந்து நாராயணனுடைய 10 அவதாரங்கள். சரியா? அப்போ 10 அவதாரங்கள் என்பது உயிரின் தோற்றங்கள் எல்லாம் தசாவதாரத்துல அடங்கியிருக்கு. உயிர்கள் தோன்றிய தோற்றம் முழுவதும் தசாவதாரத்துல அடங்கியிருக்கு. அப்ப அத்தனை உயிர்களின் பிறப்பிடமும் எது? அம்பாளோட நக கண்கள். 33 காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि
देव संस्तुत वैभवा। कामेश्वरास्त्र निर्दग्ध सभण्डासुरशून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा। कामेश्वरास्त्र निर्दग्ध सभण्डासुर शून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा। हर नेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधिः श्रीमद् वाग्भवकूटैक स्वरूप मुख पंकजा। हर नेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधिः श्रीमद् वाग्भवकूटैक स्वरूप मुख पंकजा। हर नेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधिः श्रीमद् वाग्भवकूटैक स्वरूप मुख पंकजा। அம்பாளோட மந்திரம் உச்சகட்டமான, அதாவது ஸ்ரீவித்யில உயர்ந்த மந்திரமாக கூறப்படக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா மூன்றாக அதை நம்ம பிரிப்போம். மந்திரத்தை தீட்சை இல்லாம வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொல்லல. ஆனா அதுல 3 பகுதிகள் இருக்கு. சோ வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், சக்தி கூட்டம். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய வாக்பவ கூட்டமே அம்பாளோட முகம். அப்போ அவளோட முகமே பீஜாட்சரத்தினால ஆனது. இப்ப பாருங்க, அடுத்ததாக சொல்லக்கூடியது கண்டாத கடி பர்யந்த, கழுத்துல இருந்து இடுப்பு வரை. கண்டம்னா கழுத்து, கடி அப்படின்னு சொன்னா இடுப்பு. கண்டாத கடி பர்யந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி. இந்த கழுத்துல இருந்து, அதாவது இடுப்பு அப்படின்னு சொல்லும் போது தொடை சந்து வரையிலும், அந்த இடம் வரையிலும் எடுத்துக்கணும். அந்த இடம் வரையிலும் பாத்தீங்கன்னா மத்திய கூட்ட ஸ்வரூபிணி, மத்திய கூட்டம் என்கிற பீஜாட்சரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அம்பாளோட முக தியானம், அம்பாளோட உடல் தியானம், அம்பாளோட பாத தியானம், இது ஒவ்வொன்றும் மூன்றும் எல்லாமே அம்பாளோட சொரூபமே பீஜாட்சரங்களால் ஆனது. ஓகேங்களா? சக்தி கூட்டை கதா பண்ண கட்யதோ பாக தாரிணி. சோ சக்தி கூட்டம் அம்பாளோட இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியது, பாதம் வரையில. ஓகே. கட்டியதோ பாகதாரிணி. கட்டியம்னா இடுப்பு, அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சக்தி கூட்டம் அப்படின்னு சொல்றோம். முகம் வாக்பவ கூட்டம், முக கழுத்துல இருந்து இடுப்பு வரையிலும் மத்திய கூட்டம், கீழே இருக்கிறது சக்தி கூட்டம். சொல்லலாம். கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டை கதா பண்ண கட்யதோ பாகதாரிணி.
once more. Kantadha kati paryanta madhyakootaswarupini shakti kootaikatapanna khatyadho bhagadharini. இதுவரையிலும் இன்னைக்கு வச்சுக்கலாம். 25 பாடல்கள் படிச்சிருக்கோம். ஏன்னா அடுத்தது குண்டலினி ரூபம், அது நாளை வகுப்புல நான் சொல்லித்தரேன். ஸோ இதுவரையிலும் வாய்ஸும் போடுறோம், இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க நாளைக்கு கிளாஸ்க்கு. இப்போ முதல்ல இருந்து ஒரு தடவை தியானத்துல இருந்து என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. சேர்ந்து பொறுமையா சொல்ல, எல்லாத்தையும் சேர்ந்து பாராயணம் பண்ண போறோம். இன்னொரு 15 நிமிஷம் இருக்கணும். ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து, தியானத்துல இருந்து. ஓம் சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌளிஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம் பாணிभ्याम् அளிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதி சௌம்யாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் ध्यायेत् परामम्बिकाम् अरुणाम् करुणातरङ्गिताक्षीम् धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतामयूकैर् अहमित्येव विभावये भवानी ध्यायेत् पद्मासनस्थां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देम पद्मां वराङ्गीम् सर्वालङ्कारयुक्तां सततम् अभयतां भक्तनम्रां भवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनाम् अलिकचुम्बिकस्तूरिकाम् समन्दहसितेक्षणाम् सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनी अरुणमाल्यभूषाम्बराम् जपाकुसुमभासुराम् जपविधौ स्मरेदम्बिका. श्लोकங்களுக்கு போலாம். ओम श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता बुद्ध्यद्भानुसहस्राभा चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या क्रोधा काराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षुकोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूर मज्जत् ब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नाग सौगन्धिकलसत्कचा कुरुविन्दमणिश्रेणी कनत्कोटीरमण्डिता अष्टमी चन्द्रविभ्राज दलीकस्तम्भशोभिता
स्थलशोभिता मुखचन्द्रकलङ्काभ मृगनाभिविशेषका वदनस्मरमाङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाभलोचना नवचम्पकपुष्पाभ नासादण्डविराजिता ताराकान्तितिरस्कारी नासाभरणभासुरा कदम्बमञ्जरी क्लुप्त कर्णपूरमनोहरा ताटङ्कयुगलीभूत तपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभाविकपोलभूः नवविद्रुमबिम्बश्री न्यक्कारी रदनच्छदा शुद्धविद्याकुराकार द्विजपङ्क्ति द्वयोज्ज्वला कर्पूरवीडिकामोद समाकर्षि दिगन्तरा निजसल्लापमाधुर्य विनिर्भत्सितकच्छपी मन्दस्मितप्रभापूर मज्जत्कामेशमानसा अनाकलितसादृश्य चिबुकश्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभित कन्धरा कनकाङ्गदकेयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेयचिन्ताक लोलमुक्ता फलान्विता कामेश्वर प्रेमरत्न मणि प्रतिफणस्थनी नाभ्यालवालरोमाली लता फलकुचद्वयी लक्ष्यरोमलता धारता समुन्नेय मध्यमा स्तनभारदलन्मध्य पट्टबन्ध बलित्रया अरुणारुणकौसुम्भ वस्त्रभास्वत् तटी रत्नकिङ्किणिकारम्य रशनादामभूषिता कामेशज्ञातसौभाग्य मार्दवोर्द्वयान्विता माणिक्यमुकुटाकार जानुद्वयविराजिता इन्द्रगोपपरिक्षिप्त स्मरतूणाभजङ्घिका गूढकुल्फा पूर्वपृष्ठ जयिष्णु प्रपथान्विता नखदीधिति सञ्चन्न नमज्जनतमो गुणा पदद्वय प्रभाजाल पराकृत सरोरुहा सिञ्जानमणिमञ्जीर मण्डित श्रीपदाम्बुजा मराळी मन्दगमना महालावण्यसेवधिः सर्वारुणानवद्याङ्गी सर्वाभरणभूषिता शिवकामेश्वराकस्था
शिवा स्वाधीनवल्लभा सुमेरुमध्यशृङ्गस्था श्रीमन्नकरनायिका चिन्तामणि गृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता महापद्माडवी संस्था कदम्बवनवासिनी सुधा सागर मध्यस्था कामाक्षी कामदायिनी देवर्षि गणसंघात स्तूयमानात्मवैभवा भण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता संपत्करी समारूढ़ सिंधुरव्रज सेविता अश्वारूढ़ाधिष्ठिताश्व कोटि कोटि वीरावृता चक्रराजरथारूढ़ सर्वायुध परिष्कृता ध्येय चक्ररथारूढ़ मंत्रिणी परिसेविता गिरिचक्ररथारूढ़ दंडनाथा पुरस्कृता ज्वालामालिनिकाक्षिप्त वह्नि प्राकार मध्यगा भण्ड सैन्यवधोद्युक्त शक्ति विक्रमहर्षिता नित्या पराक्रमाटोप निरीक्षण समुत्सुका भण्डपुत्र वधोद्युक्त बाला विक्रमनन्दिता मंत्रिण्यम्बा विरचित विषङ्गवधतोषिता विशुक्र प्राणहरण वाराही वीर्यनन्दिता कामेश्वर मुखालोक कल्पित श्री गणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्न यंत्र प्रहर्षिता भंडासुरेन्द्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी करांगुली नखोत्पन्न नारायण दशाकृतिः महापाशुपतास्त्राग्नि निर्दग्धासुर सैनिका कामेश्वरास्त्र निर्दग्ध सभण्डासुर शून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा हर नेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधिः श्रीमद्भागवकूटैक स्वरूप मुख पंकजा कंठाधकटि पर्यंत मध्यकूट स्वरूपिणी शक्तिकूटैकतापन्न कट्यधो भागधारिणी श्रीमात्रे नमः சொல்ல முடிஞ்சதமா